வணக்கம் நண்பர்களே. நீருக்குள் ஒரு விமான நிலையம் இப்படித்தான் 2022 தமிழ் இந்து திசை ஒரு கட்டுரை வெளியிட்டது. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது என்பது நீருக்குள் அமைக்கப்படும் ஒரு விமான நிலையம் என்று தலைப்பிட்டு நீருக்குள் ஒரு விமான நிலையம் என்ற ஒரு தலைப்பில் கட்டுரை வெளியிட அடுத்த நாள் அதை மறுக்கிறார். செங்கம் தென்னரசு மறைக்கின்றார். 2024 டிட்கோ ஒரு அறிக்கை வெளியிடுகின்றது. அதாவது பரந்தூரில் ஈரநிலம் எதுவும் இல்லை என்று ஒரு வெளியீடு. ஒரு அதிர்ச்சியான செய்தி. 1000 நாட்கள் போராடிய மக்களின் எண்ணத்துக்கு எதிராக இருந்தது. நீர்நிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும், பச்சை பசையிலான வயல்கள் காப்பாற்றப்பட வேண்டும், தங்கள் வாழ்நிலை காப்பாற்றப்பட வேண்டும், அகதியாக சொந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று போராடிய மக்கள் நாம் என்ன புரிந்துள்ளதுன்னா, விமான நிலையம் வேண்டும் வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்கட்சியான பிறகும் தொடர்ந்து திமுக அதை கருத்தை வலியுறுத்தி தொழில் வளர்ச்சி எல்லாம் கருத்து சொல்லி விமான நிலையம் வேண்டும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. சென்னை விமான நிலையம் 2015 பெருவெள்ளத்தில் எப்படி மூழ்கியது என்று நாம் அனைவரும் அறிவோம். இட்ஸ் ரன்வே பில்ட் ஆன் ரிவர் என்று அன்றைக்கு NTT ஒரு நேரலை வெளியிட்டு BBC முதற்கொண்டு பல்வேறு செய்தி தொடர்பு நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. நீர்நிலைகள் மீது கட்டப்பட்டது சென்னை விமானத்தின் ஒரு பகுதியானது. அதாவது ஆற்றங்கரை எங்க முடியுதோ அங்கிருந்து விமானம் ஸ்டார்ட் ஆகுது என்ற கருத்தை வெளியிட்டாங்க. 2015 பெருவெள்ளம் நீர்நிலைகள் சேதப்படுத்தினால் நம்ம பாதிக்கப்பட்டோம். இப்ப ஏகனாபுரம் பரந்தூர் பகுதியில் நீர்நிலைகள் ஈரநிலங்கள் அழிக்கப்பட்டு விமான நிலையம் வந்தா மிகப்பெரிய வெள்ளத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம். காஞ்சிபுரம் மக்கள், ஏகனாபுரம் மக்கள், பரந்தூர் மக்கள் தங்கள் வாழ்வதற்காக மட்டுமே போராடவில்லை. அவர்கள் சென்னை மக்களுடைய பாதுகாப்பிற்கும் சேர்த்து போராடியிருக்கிறார். அதுதான் இப்போது பரந்தூர் திட்டம் ரத்து என்ற தமிழகம் அறிவிப்பு வெற்றி அவர் முகத்தில் காண்பிக்கப்படுகிறது. குரல் நெறிக்கேற்ப திருக்குறள் அழகா சொல்றது, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்ற குரல் நெறிக்கேற்ப அவர்கள் முகத்தில் இந்த மகிழ்ச்சி தெரிகின்றது, போராட்டத்தின் வெற்றி அவர்கள் தெரிகின்றது. நன்றி.